அன்பு உள்ளங்களுக்கு உங்கள் சாய் சுப்புலக்ஷ்மியின் பணிவான வணக்கங்கள். உங்களோடு பயணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சில வருடங்களில் பலதரப்பட்ட ஆன்மீகம், அறிவியல் சார்ந்த பதிவுகளை பகிர்ந்து வருகிறேன். புராண இதிகாசங்களில் அதிகம் பேசப்படாத பாத்திரங்கள் மற்றும் அவர்களின் முக்கியத்துவம் பற்றியும் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்ல, அவைகள் நமக்கு உணர்த்தும் வாழ்வியல் உண்மைகள் ஜென்சி வரைக்கும் கொட்டி கிடப்பதையும் காண்கிறோம். அந்த வகையில் வித்தியாசமான அழகு பற்றிய ஒரு விசேஷமான விரதம் ஒன்றை பற்றி பார்ப்போம் வாங்க. அப்சரஸ் என்ற வார்த்தை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ஜ கூட்டல் சரஸ், இதுதான் அப்சரஸ் ஆனது. அப்ஜம் என்றால் தாமரை, சரஸ் என்றால் தடாகம். தடாகத்தில் மலர்ந்திருக்கும் தாமரை எவ்வளவு அழகு என்பது நீங்கள் அறிந்தது தானே. அதனால தான் பேரழகிகளை உனக்கு என்ன பெரிய அப்சரஸ் என்று நினைப்பா, இப்படி கூட கேட்போம். இவங்க மொத்தம் 60,000 என்கிறது புராணங்கள். சரி, இவங்க எப்படி தோன்றினார்கள்? பார்க்கடலை தேவர்கள் மற்றும் அசுரர்கள் கடைந்த போது ஆலகால விஷம், அமிர்தம் என்று பல பொருட்கள் வெளிப்பட்டன. அதை போல இந்த அப்சரஸ் 60K தோன்றினார்களாம். இவங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன தெரியுமா? தேவலோக ஆஸ்தான நடன மணிகள், ஹெட்டட் பை ரம்பை. அடுத்த நிலையில் ஊர்வசி, மேனகை, திலோத்தமை. இப்படி எப்போதுமே சிங்கிளாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லைங்க. சமமாக 4 பேர் இருந்தால் போட்டி, பொறாமை இத்தியாதி தான். உடனே என்ன நடந்தது? போட்டி தான். இந்திரன் தான் நடுவர். போட்டி நடந்தது. விதிமுறைகளை கடைபிடித்து ஆட வேண்டிய ரம்பை தான் எப்படியும் ஜெயித்தே ஆக வேண்டும் என்பதற்காக ரூல்ஸை வயலேட் பண்ணிவிடுகிறாள். உடனே கலைகளுக்கெல்லாம் அரசியான பிரம்மதேவனின் பத்னி வாணியின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகிறாள். என்ன சாபம் தெரியுமா நேயர்களே? உன் அழகு குலைந்து நீ குரூபியாக கடவாய். ரம்பை வெலவெலத்து போய் தன் விதிமீறிய நடனத்திற்கு வருந்தி தேவேந்திரனிடம் சாப விமோசனம் கோருகிறாள். என்ன செய்யறது? இந்திரன் யோசிச்சான். ரம்பை பூலோகத்தில் பார்வதி தேவி காத்யாயனி என்ற பெயரில் தவம் செய்து வருகிறாள். அவளை அணுகி அவளுக்கு பணிப்பெண்ணாக இருந்து கண்ணும் கருத்துமாக அவளுக்கு சேவை செய்து வழிபாடு செய், உன் சாபம் தீரும் என்கிறான். வேற வழி? தப்பாட்டம் ஆடினா இப்படித்தான். வைகாசி மாதம் வளர்ப்பிறை த்விதியை அன்று பூலோகத்தில் லேண்டாகிறாள் ரம்பை. மஞ்சளில் பார்வதி தேவியின் உருவத்தை வடிவமைத்து பூஜை பண்றா. மறுநாள் திருதியை காத்தியாயனி அவளுக்கு காட்சி தருகிறாள். அம்மா ரம்பை, உன் பூஜையால் நான் மனமகிழ்ந்தேன். நீ இழந்த அழகை மீண்டும் பெறுவாயாக என்று சாப விமோசனம் அளிக்கிறாள். இதில் இன்னொரு விசேஷமும் இருக்குங்க. இனிமேல் இந்த திதியை ரம்பை திருதியை என்றும் எல்லோரும் அழைப்பார்கள் என்று அந்த நாளுக்கே ஒரு முக்கியத்துவம் தந்துவிட்டாள் நம் பார்வதி தேவி. எனவே இளம் பெண்களே, அழகான மணமகன் அமைய நீங்கள் எழிலோடும் அழகோடும் விளங்க இந்த அழகு கலை விரதத்தை கடைபிடித்து பாருங்களேன். எல்லாமே நம்பிக்கை தாங்க. இந்த ஆண்டு இந்த திருதியை கொஞ்சம் காலதாமதமாக ஆனி மாதம் வருகிறது. நீங்கள் அழகாக இருக்கணுமா? உடனே இந்த விரதத்தை கடைப்பிடியுங்கள். சேனலை பாருங்கள், பகிருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.